ஸ்கூல் விட்டு வந்த உடனே ஈவினிங் ஆனதும் சாய் தனியாவும் அரிசும் ஒரே அடங்க சாக்கோஸ் செஞ்சு கொடுமா, சாக்கோஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரே இடம். எங்கள் அம்மா வந்து இங்கே இருந்தாங்க இல்லைங்களா, அந்த டைமில் வந்து எங்கள் அம்மாவை ஏமாற்றி இவளுக்கு 2 பேரும் நல்ல சாக்கோஸ் வாங்கி சாப்பிட்டு பால் ஊற்றி பழகிட்டாளுங்க. அதுக்கு நான் வந்து கொஞ்சம் அப்பப்போ பேன் பண்ணுவேன். ஆனால் சம்டைம்ஸ் வந்து எங்கள் அம்மா திட்டுவாங்க. எனக்காவது ஒரு நாள் சாப்பிட்றேன்னா ஒன்றும் ஆகாது போய் சம்போ அப்படின்னு சொல்லி என்னை திட்டுனாலும் சரி போங்க அம்மாச்சியோட செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துடுவேன். எதுவும் பேச மாட்டேன். இப்போயும் அதே மாதிரி கேட்டு இருந்தாளுங்களா, அவங்களுக்கு வாங்கடி ஒரு ஹெல்த்தியான அம்மாவோட சாக்கோ செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து ரெட் ரைஸ் அவுல் இருக்குல்ல அது வந்து இருந்தது. அது போட்டு நல்லா திக்கான பால் ஊற்றி கொஞ்சம் கரும்பு சக்கரை போட்டு கொடுத்தேன். சாப்பிட்டுட்டாளுங்க. எப்படி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ஈவினிங் வந்து பூ கொஞ்சம் இருந்தது, அதை பறித்து கட்டி எடுத்து அரிசிக்குட்டிக்கு வந்து ஸ்கூலுக்கு பூ வைக்கக்கூடாது இல்லையா, அதனால் சரி ஈவினிங் கொஞ்சம் நேரம் வச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு விட்டேன். நைட்டுக்கு டிஃபன் வந்து எப்பயும் போல தான் சைதன்யாவோட டெசிஷன் இன்றைக்கி பூரி கேட்டால் பூரி செஞ்சு நைட்டு சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.